ஒரு டிஜிபி ராத்திரி 12 மணிக்கு அவரே மறுக்க முடியாது. நான் 3 பேர் 3 நிருபர் 2 நிருபர் ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி நாங்க நின்னு பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு அங்க எங்களுக்கு அதான் மீட்டிங் பாயிண்ட். எல்லா ஊடகவியலாளர்களும் சந்திக்கிற இடம் அதுதான். பிரஸ் கிளப்புக்கு பக்கத்துல. ஆமா. 12 கலைவாணர் அரங்கத்துக்கு பக்கத்துல. ஏன் பக்கத்துல. பக்கத்துல. நானு ஒரு ஒரு போலீஸ் வர்றாரு. இதுல பைக்ல வர்றாரு. ஏதோ டிவிஎஸ் பெட்டியில. நான் சொன்னேன், "யோ உங்க டிஜிபி போறாரு." "சார் கிண்டல்லாம் பண்ணாதீங்க சார்." அப்படின்ட்டு போறாங்க. யாரு பார்த்தா என்கிட்ட தான் விசாரணைக்கு வாங்க. யாரு பார்த்தா நான் கூட 3 பேர் இருந்தாங்க. அப்போ இவ்வளவு எளிமையான டிஜிபி யாரு? ராமானுஜம். ராமானுஜம் தான் ஜெயலலிதா இந்த சசிகலா குடும்பத்தை விரட்டுவதற்கான அத்தனை ஃபுட்டேஜ் இப்படி கொடுக்குறாரு. நடராஜனை சசிகலா பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்க. பெங்களூர் 2 பேசிக்கிறாங்கம்மா. ஆட்சி மாற்றத்துக்கான திட்டங்கள் அங்கே நடக்குதுமான்னு சொல்ல அதிர்ந்து போயிரு. சொல்லலாம் முடியாது. இந்தமா போட்டு பார்த்தது ஃபுட்டேஜ். நடராஜன் சசிகலாவோ ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம், இப்படியெல்லாம் பல புலனாய்வு. அந்த காலகட்டத்தில் பக்கம் பக்கமா செய்தி வந்தது. ஆமா ஆமா. அப்ப அப்படியே நிறுத்துங்க. அதே போல ஈஸ்வரமூர்த்தி, ஈஸ்வரமூர்த்தியை வந்து இன்னைக்கு இருக்காருல அஜித் தோவல், மோடியினுடைய ஷேடோ. அஜித் தோவல் மோடியினுடைய ஷேடோ. எங்க கனடாவில் வந்து சுட்டுட்டாலும் அதுக்கு அஜித் தோவல் தான் காரணம். எங்க கனடாவில் பஞ்சாப் தனிநாடு காலிஸ்தான் காண மூளையை எங்க சொல்றாரு, எங்க தூக்குறாரு? கனடாவில் தூக்குறாரு. இந்தியாவும் கனடா சண்டை ஆகுது. அப்போ எவ்வளவு பெரிய மூளை இருக்கணும் அஜித் தோவல். அஜித் தோவல் எங்க போறாரு? அவரும் போலீஸ் ஐபிஎஸ் தான். பாகிஸ்தான்ல போய் என்ன பண்றாரு? குல்லாக்கெல்லாம் போட்டுட்டு பள்ளிவாசல போய் தொழுக ஆரம்பிச்சிட்டார். பல வருடம். இதெல்லாம் எந்த செய்தி ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் இல்லை.